Zoe Kids. நிலவின் தோழி மலர்க்கொடி. ஒரு அமைதியான காட்டின் ஓரத்தில் தாத்தா ஆலன் கம்பீரமாக நிற்கிறார். அவரின் வேர்கள் பூமியில் அழகாக பதிந்துள்ளன. அவரின் கிளைகளிலிருந்து மெல்லிய இலைகள் அசைகின்றன. அவரின் அருகில் அழகான மலர்களைக் கொண்ட மலர்க்கொடி படர்ந்துள்ளது. தூரத்தில் வானத்தின் நிலா வெளிச்சமாக தெரிகிறது. அடடா, இன்று நிலா எவ்வளவு அழகாக ஒளிர்கிறது. மலர்க்கொடி, நீ நிலவை பார்க்கிறாயா? பார்க்கிறேன் தாத்தா. நிலவை பார்த்தால் என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க வெளிச்சம் என் பூக்கள் மேல் படும்போது அவை இன்னும் பிரகாசமாக தெரியும். மலர்க்கொடி, நானும் உன்னை பார்க்கிறேன். உன் பூக்களின் வண்ணங்களும் வாசனையும் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. நீ ரொம்ப அழகான தோழி. மீனா என்ற சிறுமி அந்த காட்டுக்கு வருகிறாள். அவள் கையில் ஒரு சிறிய கூடை வைத்திருக்கிறாள். அவள் பூக்களை தேடி அலைகிறாள். இந்த காட்டுல எவ்வளவு அழகான மரங்களும் செடிகளும் இருக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் அழகான பூக்களும் வேண்டுமே. அம்மாவுக்கு கொடுக்கணும். மீனா மலர்க்கொடியை பார்க்கிறாள். அவளின் பூக்கள் அவளை மிகவும் கவருகின்றன. வாவ், எவ்வளவு அழகான பூக்கள்! இவ்வளவு அழகான பூக்களை நான் இதற்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. மீனா ஒரு பூவை பறிக்க கை நீட்டுகிறாள். கொஞ்சம் பொறு மீனா, என்னை பறிக்காதே. அட, பூ பேசுதா? நீ யாரு? நான் தான் மலர்க்கொடி, இந்த தாத்தா ஆலனோட தோழி. என் பூக்கள் ரொம்ப ஸ்பெஷலானது. ஆமாம் மீனா, இந்த காட்டுல இருக்கிற எல்லா செடிகளுக்கும் மரங்களுக்கும் ஒரு கதை இருக்கு. கொஞ்ச நேரம் இங்கே உட்காரு, நான் உனக்கு கதை சொல்கிறேன். மீனா மலர்க்கொடியின் அருகில் உட்காருகிறாள். நிலா இன்னும் பிரகாசமாக ஒளிர்கிறது. உங்க கதையை சொல்லுங்க மலர்க்கொடி. உங்க பூக்கள் ஏன் இவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு? இந்த பூக்களுக்கு நிலாவோட ஒரு ஸ்பெஷல் மந்திரம் இருக்கு மீனா. ஒவ்வொரு இரவும் நிலா தன்னுடைய வெள்ளி வெளிச்சத்தை என் மேல வீசுவாங்க. அந்த வெளிச்சத்துல இருந்துதான் இந்த பூக்களுக்கு இவ்வளவு அழகும் சக்தியும் கிடைச்சிருக்கு. ஆமாம் மீனா, மலர்க்கொடி எனக்கு ரொம்ப நல்ல தோழி. நாங்க 2 பேரும் நிறைய கதை பேசுவோம். அவரோட பூக்கள் இந்த பூமிக்கு அழகு சேர்க்குது. அப்படியா? நிலா உங்களோட தோழியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. உங்க பூக்கள்ல என்னதான் ஸ்பெஷல் இருக்கு? இந்த பூக்களை நீ யாருக்கு கொடுத்தாலும் அவங்க மனசுல இருக்கிற கவலை எல்லாம் பறந்து போயிடும். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒரு பூ மட்டும்தான் கொடுக்கணும். மீனா மலர்க்கொடியின் பூக்களின் சிறப்பை அறிந்து கொள்கிறாள். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம் இது. நான் ஒரே ஒரு பூவை அம்மாவுக்கு கொண்டு போறேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நன்றி மலர்க்கொடி. நன்றி தாத்தா. நன்றி நிலா. மீனா மலர்க்கொடியில் இருந்து ஒரு அழகான மின்னும் பூவை மெதுவாக பறிக்கிறாள். சந்தோஷம் மீனா, உன் அம்மா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. பத்திரமா போயிட்டு வாம்மா. உன் அம்மாவுக்கு என் அன்பை தெரிவி. மீனா அந்த மந்திர பூவுடன் சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்புகிறாள். தாத்தா ஆலனும் மலர்க்கொடியும் நிலாவை பார்த்தபடி அமைதியாக இருக்கிறார்கள். வானத்தில் நிலா இன்னும் பிரகாசமாக ஒளிர்கிறது. மலர்க்கொடி, மீனா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ தன் அம்மாவை ரொம்ப நேசிக்கிறா. ஆமாம் நிலா, அன்புதானே இந்த உலகத்தோட பெரிய மந்திரம். மலர்க்கொடியின் பூக்களும் அந்த அன்பை தான் வெளிப்படுத்துது. நிலவோட வெளிச்சமும் தாத்தா ஆலனோட ஞானமும் எனக்கு எப்பவும் துணை இருக்கும். இந்த பூக்கள் எப்பவும் அன்பையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்கட்டும். நிலா தன் வெள்ளி ஒளியை அவர்கள் மேல் வீசுகிறாள். காடு அமைதியாகவும் மந்திரம் நிறைந்ததாகவும் இருக்கிறது. இந்த கதை அன்பு, நட்பு, இயற்கையின் அழகு மற்றும் பிறருக்கு உதவுவதன் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. Thank you for watching.